குழந்தைங்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிடுறாங்க, குழந்தைங்கள சாகடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுடைய குடும்பமே பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அதாவது இப்போ அந்த திவ்யா கள்ளச்சியோடைய கர்ம வினைகள் என்னென்னலாம் ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு கர்ம வினைகள் அவங்கள இன்னும் அதிகமாக பிடிக்க போகுது. அது என்னன்றதை நம்ம இப்போ சோழி போட்டு நம்ம பார்க்கலாம். திவ்யா கள்ளச்சி பார்த்தீங்கன்னா பெரிய கர்மால போய் மாட்ட போறாங்க. இப்போ அடுத்து இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிம்மதி கிடைக்காது. இவங்க பண்ற கர்மா அவங்க குடும்பத்துக்கும் தான் அது சாரம். தேவையில்லாத நோய் வந்து அவங்கள தாக்க போகுது. அந்த நோயால அவங்க படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுமையா இருக்கும். ஒருத்தரோட வாழறதுன்றது இவங்களுக்கு செட் ஆகாது. மீன்ஸ் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி இருக்கு. இந்த புழு இந்த கேன்சர் வந்து புழு பிடிச்சி அலையிறது, இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலுக்குலாம் ஆளாகி ரொம்ப ஒரு கடுமையான கஷ்டங்களுக்கு ஆளாவாங்க. திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த திவ்யா கள்ளச்சிருக்காங்கல்ல, அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 3 குழந்தைங்கள வச்சு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கி அந்த குழந்தைங்களை நாசமாக்கின அந்த திவ்யா கள்ளச்சை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அவங்களுடைய கர்மா எப்படி இருக்குது, அதாவது அவங்களுடைய கர்மா வந்து இனிமே எப்படி அனுபவிக்க போறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அவங்க பண்ணது வந்து பெரிய தவறு. ஏன்னா வந்து குழந்தைங்கள் வந்து தெய்வத்துக்கு சமம். அப்படியேப்பட்ட குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு, இவங்கன்னு மட்டும் சொல்லலை, நான் நிறைய பேர் இப்போ குழந்தைங்களை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிடுறாங்க, குழந்தைங்கள சாகடிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்களுடைய குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். அதாவது அவங்களுக்கு அடுத்தடுத்து ஜென்ரேஷன் இருக்காது, குழந்தை பாக்கியம் இருக்காது. அடுத்தடுத்து அவங்களுக்கு பசங்க இருந்தாலும் சரி, இல்லை அவங்க குடும்பம் இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாத நிலைமைக்கு ஆகும் அவங்களுக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ தானே நாங்கள் அனுபவிக்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் கருட புராணம்னு ஒன்று இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள இந்த எண்ணெய்ச்சட்டியில் போட்டு வதக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப வந்து இந்த அடுத்த ஜென்மம்னு ஒன்று கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து அனுபவிக்கணுன்றதுக்காக அந்த ஜென்மத்தில் பிறக்கும்போது இந்த புழு இந்த கேன்சர் வந்து புழு பிடிச்சி அலையிறது, இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தலுக்குலாம் ஆளாகி ரொம்ப ஒரு கடுமையான கஷ்டங்களுக்கு ஆளாவாங்க. அவங்களுடைய சந்ததிகள் வந்து கை கால் விளங்காம அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவங்க துன்பப்படுவாங்க. ஏன்னா என்னைக்கு அந்த குழந்தைங்களை துன்பப்படுத்தாங்களோ, நாளைக்கு இவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கும் போது அது ஏதாவது கூணாவோ குருடாவோ தான் பிறக்கும்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இவங்களுக்கு குழந்தை இப்போதைக்கு இல்லை, ஆனால் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை நல்லபடியாவே இருக்காது, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகும். இவங்க வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுடைய சந்ததிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்மாவை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. இது வந்து வாழடி வாழையா அந்த கர்மா வரும். அடுத்து இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிம்மதி கிடைக்காது. இவங்க பண்ணுற கர்மா அவங்க குடும்பத்துக்கும் தான் அது சாரும். இவங்க அதான் சொல்லுவாங்க பாருங்க, பெற்றவங்க பண்ணுற பாவம் புண்ணியம் பிள்ளைங்களை சாரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுற அந்த ஒரு கெட்ட விஷயங்கள் வந்து இவங்க குடும்பத்துக்கும் போய் சேரும். இவங்க குடும்பமும் வந்து நிம்மதி இருக்காது. இவங்க ரிலேஷன்ஸ் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை, அதாவது அவங்களுக்கு அகேன்ஸ்டா யாராவது பேச்சு குரல் கொடுத்துருந்தா அவங்களுக்கு நல்ல விதமா நடக்கும். இல்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பணம் வருது, பணத்துக்காக ஒரு தப்பான ஒரு வேலையை பண்றது வந்து பெரிய பெரிய பாவம். அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க குடும்பமும் கண்டிப்பா நல்லா இருக்காது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரியவர் கூட வந்து வீடியோ போட்டு வச்சிருக்காங்க, ஏதோ ஒரு தோப்புல இருக்கிற மாதிரி. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா? இதை வந்து சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பாக்குறாங்க. அப்ப அதுங்க மனசு கெடுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு வீடியோகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த திவ்யா கள்ளச்சியோடைய கர்ம வினைகள் என்னென்னலாம் ஸ்டார்ட் ஆக போகுது, இதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு கர்ம வினைகள் அவங்களை இன்னும் அதிகமாக பிடிக்க போகுது. அது என்னன்றதை நம்ம இப்ப சோழி போட்டு நம்ம பார்க்கலாம். திவ்யா கள்ளச்சி பார்த்தீங்கன்னா பெரிய கர்மாவில் போய் மாட்ட போகிறாங்க இப்போது. அதாவது அவங்களுக்கு நேரம் ரொம்ப சரியில்லை. அதனால தான் வந்து இப்போ அவங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்களோ அந்த பணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள விட்டு அழிய போகுது. அதாவது நிறைய பிரச்சனைகள், கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு எதிரியா மாற போறாங்க. எந்த ஒரு ஒரு யாரெல்லாம் இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கூட இருந்துட்டு ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்களோ அவங்கள எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு விலகிறதுக்கான நேரம் வந்து கைக்கூடி வருது. அதாவது நடுத்தெருல அவங்க பணத்தை ஏமாத்திட்டு ஒன்றும் இல்லாம நடுத்தெருல நிக்கிறதுக்கான நேரம் கூட சொல்லலாம். தேவையில்லாத நோய் வந்து அவங்கள தாக்க போகுது. அந்த நோயால அவங்க படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடுமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோய்கள் தான் அவங்கள தாக்க போகுது. ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகமா வரப்போகுது. இப்போ நார்மலாக நம்ம குழந்தைங்களை அடித்தாவே பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தைங்க வந்து தெய்வத்துக்கு சமம், அப்படியேப்பட்ட குழந்தைய ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் கேட்பாங்க. அப்படியேப்பட்ட தெய்வத்துக்கு சமமான குழந்தைங்களை வந்து நார்மலாக அடிக்கிறதுக்கும் பாலியல் துன்புறுத்துறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்துறதுக்கும் அவங்க வந்து யார் பண்ணாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவும் கஷ்டப்படுவாங்க. நிம்மதி இல்லாமல் தொலைய போகிறாங்க. அது குடும்பமே வந்து ஒன்றும் இல்லாமல் போக போகுது. அதாவது தெய்வம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கு. அவங்களுடைய கர்மா வந்து அவ்வளவும் கடுமையாக இருக்கு. ஒரு எப்படி சொல்றது, அவங்களுடைய இந்த ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா வளராது. இவங்களோட அந்த ஜென்ரேஷன் முடிவுக்கு வந்துடும். அதுக்கடுத்து இவங்களுக்கு வாரிசுன்றதே இருக்காது. அப்படியே வாரிசு வந்தாலும் அவங்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் தான் வரும். அவங்க இந்த வாரிசும் வந்து நிம்மதின்றது இருக்காது. அப்படியே இறந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இறப்புன்றது இருக்காது. யாராவது அவங்கள ஏமாத்தி துர்மரணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்க கர்மா அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி கூடவே இருக்கிறவங்க அவங்கள ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. திவ்யா கலைச்சிக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. அவங்கள நான் நேரில் பார்த்ததில்ல. அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் ஒரு குழந்தைய வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பசங்க குழந்தைங்கன்னும் போது அதை பொறுக்க முடியாத ஆதங்கத்துல தான் நான் இப்போ வந்து இந்த சொழி போட்டு பார்த்ததுல அவங்களுடைய கர்மா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தேன். கர்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கு. ரொம்ப வந்து கஷ்டப்பட போறாங்க. ஃபியூச்சர்ல அந்த குழந்தைங்களை துன்புறுத்துறவங்களுக்கு என்ன நரக வாழ்க்கை அமையுமோ அந்த நரக வாழ்க்கையை இருக்கும் போதே அனுபவிச்சுட்டு தான் போறாங்க. அவங்க இதுக்கான பலன் மட்டும்தான் அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா அவங்க நிறைய பிரச்சனைகள், அதாவது நிறைய பொய் சொல்லி திருமணம் பண்றேன்ற பேர்ல நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்கள கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பொய் சொல்லியிருக்காங்க. அதாவது கல்யாணம்ன்றது ஆயிரங்காலத்து பயிர். அதாவது எடுத்தோடனே எல்லாருக்குமே வந்து மாங்கல்யத்தை எடுத்து கட்டிட முடியாது. அப்படியேப்பட்ட மாங்கல்யத்தை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணி நான் அவங்களா ஏதோ எடுத்து கட்டிக்கிட்டு நான் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த மாதிரி வந்து ஒரு பொய் கண்டென்ட்டுக்காக ஒரு கல்யாணம்ன்றது வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாங்கல்யத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. தோஷம் பட்டுறோன்னு சொல்லுவாங்க. அதாவது மாங்கல்யத்தை எடுத்து சும்மாவை கட்டிக்கிட்டாலோ இல்லை அதை வச்சு வந்து விளையாடினாலோ ஏமாத்தினாலோ தோஷம் பட்டுடும். ஏன் மாங்கல்யத்தை வந்து கல்யாணத்தப்போ செய்கிறாங்கன்னா அந்த தோஷம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் செய்கிறாங்க. ஏன் முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மாங்கல்யத்தை செஞ்சு வீட்டில் வச்சுக்கலாமே, ஏன் பண்ணுறதில்ல? இல்லை கல்யாணம் ஆக போகுது என் குழந்தைக்கு, நான் 10-18 வருஷத்துக்கு முன்னாடியே மாங்கல்யம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றாங்க? அதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அந்த சம்பிரதாயத்தை மடிச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது வாழ்க்கைக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எப்போ கல்யாணம் நடக்க போதோ அன்னைக்கு முந்தின நாள் தான் மாங்கல்யம் வாங்குறது, 2 நாள் முன்னாடி வாங்கி மஞ்சள் துணியில கட்டி வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் நிறைஞ்ச நாட்டில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் கண்டென்ட் கல்யாணம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறவங்களுக்கு தெய்வத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு வரப்போகுது. இது எனக்கு சோழியில் போட்டு பார்த்ததுல தெய்வம் எனக்கு உணர்த்தினது. இப்போ இந்த மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணதுனால மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷம் எல்லாமே அவங்களுக்கு வந்து பிடிச்சிட்டு இருக்கு. கலத்திர தோஷம்னா இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கல்யாணம் பண்ணாலும் அந்த ஆடவர் கூட அவங்களால நிம்மதியான ஒரு வாழ்க்கை நடத்த முடியாது. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இருந்து அந்த வாழ்க்கை துணையோட நிம்மதியாக காலம் தள்ளிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. இன்னொரு கல்யாணம் பண்ணா கூட அந்த கல்யாணம் நிலைக்காது. அடுத்த கல்யாணம்னு சொல்லிட்டு அப்படிதான் போயிட்டு இருக்குமே தவிர ஒருத்தரோட வாழறதுன்றது இவங்களுக்கு செட் ஆகாது. மீன்ஸ் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து கிட்டாது. அப்படியே கிட்டினாலும் அந்த குழந்தை ஏதாவது ஒரு ஊனமாவோ ஏதாவது ஒரு விஷயங்களாகவும் தான் அந்த குழந்தை பிறக்கும். இந்த பதிவு எதுக்குன்னா, அதாவது குழந்தைங்களை துன்புறுத்திட்டே இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் குழந்தைங்களை வச்சு அவங்க வந்து பாலியல் துன்புறுத்துறதுக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவும், இனிமே வந்து நடந்தா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திக்க போறீங்க, இதனால வந்து உங்க குடும்பமே அடுத்து ஜென்ரேஷனே பாதிக்கடையும். அதாவது சொல்லுவாங்கல்ல, தாத்தா பண்றது அதுக்கடுத்து அப்பாக்கு அடுத்து பிள்ளைக்கு. இல்லை எங்க தாத்தா தானே தப்பு பண்ணாரு, நான் எந்த தப்பும் பண்ணலையேன்னு எத்தனை பேர் கதறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்க குடும்பத்துக்கு ஜென்ரேஷனுக்கு நீங்க சேர்த்து வச்சுட்டு போறீங்களா, இல்லை புண்ணியம் செஞ்சுட்டு நல்ல விதமா உங்களுடைய ஜென்ரேஷனை வாழ வைக்க போறீங்களான்றத இந்த பதிவு மூலமா நீங்களே யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.